வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இது நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம எல்லா பொருளும் ஆட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியமான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அந்த வெங்காயத்தை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அது நல்லா மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 பல்லளவுக்கு பூண்டு, 3 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினப்புறம் இது கூடவே ஒரு 3 தக்காளி மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அந்த கட் பண்ணிய தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணணுங்க. எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு வச்சுருக்குறோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம், இந்த தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு, இந்த முந்திரி இதெல்லாம் பழையபடி ஒரு டைம் குக் பண்ணணுங்க. பழையபடி மூடி போட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணுங்க. இதை நம்ம அரைச்சி தாங்க செய்ய போகிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லா கலவையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கலவையை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம மேற்கொண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்கணுங்க. இப்போ பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டமாக ஆட் பண்ணுறேன். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா அந்த மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயிலே பட்டர்லேயே ஒரு நல்லா குக் பண்ணணுங்க. 2-3 செகண்ட் நல்லா குக் பண்ணினா போதுங்க. இது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த ஆனியன் தக்காளி பேஸ்ட்டு அந்த கலவையை இது கூடவே சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அது நம்ம நல்லா வதக்கிட்டோங்க. அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவையில்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா போதுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகணுங்க. அந்த மல்லித்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு மறுபடியும் குக் பண்ணணுங்க. எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்க வேணாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்தா போதுங்க. சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் சைடில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையிலே கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வதக்க வேண்டாங்க, ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க. இந்த வதக்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கும் போது தான் அதோட பன்னீர் பட்டர் மசாலா சுவை நல்லா இருக்குங்க. அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 நிமிஷம் நல்லா அதிலே குக் ஆகட்டுங்க. நம்ம தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து குக் பண்ணிட்டோங்க. இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து அதையும் நம்ம நல்லா குக் பண்ணுறோங்க. இது சப்பாத்தி பூரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்கும்போது ஒரு சின்ன ஒரு பவுலே பார்த்தீங்கன்னா 200 300 சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேர் சாப்பிட்லாங்க. உங்களுக்கு விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியான விலையிலேயே நம்மளால் செய்ய முடியுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்ரு ஒரு 100 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதையும் நம்ம குக் பண்ண போகிறோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ வந்து பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோமுங்க. இந்த கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் ஒன்றாமே கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ரொம்ப இதையும் குக் பண்ணுறேங்க. இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவையில்லைங்க. ஏன்னா பன்னீர் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணாலே அது வந்து நல்லா வெந்துடும், சாஃப்ட் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு குக் பண்ண போகிறோங்க. ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். எதையுமே ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நல்லா 3-4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு நம்ம சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சுங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்க்க போகிறோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இது கண்டிப்பாக சேருங்க. சேர்த்து